பாலசிங்கத்திலிருந்து விவாதத்தை தூங்குறேன். முதலமைச்சர் சொல்றாரு, திராவிட மாடல் அரசு ஒரு கட்சி அரசு அல்ல, இனத்தின் அரசு. உங்களுடைய பார்வை? திராவிட மாடல் என்பது பல்வேறு விளக்கங்கள் ஏற்கனவே முதலமைச்சரும் மற்றவர்களும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சிந்து சமவெளி அந்த கண்டுபிடித்து 100 ஆண்டு நிறைவை ஒட்டி அவர் பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த உரை, ஒரு 10-15 நிமிஷம் தான் பேசியிருக்காங்க. அந்த உரையில் அவர் சொன்ன அந்த விஷயம் என்பது, திராவிட மாடல் என்பது ஒரு கட்சிக்கானதல்ல. அது ஒரு கட்சின்னா ஒரு குறுகிய அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கானது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இனத்திற்கானது என்பது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுக்கானது. அப்போ திராவிட மாடல் என்பது சமூக நீதிக்கானது, சமத்துவத்துக்கானது, எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரியான அரசு தான் திராவிட மாடல் அரசு. அப்போ அந்த திராவிட மாடல் அரசு என்பது ஒரு கட்சியாக பார்க்காம திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த அடிப்படையில் மட்டும் இதை பார்க்கக்கூடாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்திற்கான ஒரு மாடல் என்கிற அடிப்படையில் அதை அவர் சொல்லியிருக்காரு. திராவிட மாடல் அரசு என்பது சொல்லியிருக்காரு. ஏன் இந்த திராவிட மாடல் மற்ற மாடல்களிலிருந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் உருவாக்கி நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா முழுமையா? ஆமாம், ஒரு இனத்திற்கான ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரசு தான். ஒரு திராவிட மாடல் என்பது ஒரு கட்சிக்கான அரசு மட்டுமே இல்லை. இன்னைக்கு இது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்திற்கான அரசு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாறுபாட்டு கருத்தும் இல்லை. அப்படி ஒரு ஆட்சியை, எந்த ஆட்சி நடந்தாலுமே ஒரு கட்சிக்கான ஆட்சி கிடையாது. ஒரு சாதாரண எந்த ஆட்சி நடந்தாலும், பிஜேபி ஆட்சி நடந்தாலும், திமுக ஆட்சி நடந்தாலும், மற்ற யார் ஆட்சி நடத்தினாலும் அது ஒரு கட்சிக்கான ஆட்சி கிடையாது. அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி செய்யறாங்களே வழி அது ஒட்டுமொத்த மக்களுக்கு. திமுக ஆட்சி நடத்தினாலும் அதிமுக ஆட்சி நடத்தினாலும் இது இனத்தினுடைய அரசு தான். ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசு தான் அது. ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசு. அதுல குறிப்பா அவர் ஏன் இனம் என்று அவர் சொல்றாருன்னு சொன்னா, அந்த புள்ளியில தான் கேட்கிறேன். ஏன் இனம் என்று சொல்றாருன்னா, திராவிட இனத்திற்கான ஒரு அரசு என்பதை அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன் திராவிட இனம், திராவிட மாடல் என்கிற இந்த சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டியிருக்குதுன்னா, மற்ற மாடல்களை ஒப்பிட்டு, இப்போ நீங்களே குஜராத் மாடல்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ மற்ற மாடல்களோட ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த மாடல் என்பது மக்களுக்கான ஒரு அரசாக இருக்குது. நாங்கள் சொல்லலை, அவங்களுடைய கிளைம். அதான் சொல்கிறேன், இது மக்களுக்கான அரசாக இருக்குது. மற்ற மாடல்கள் மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாக தான் இருக்குது. மற்ற மாடல்கள்லாம் இந்தியாவை பின்னோக்கி தள்ளக்கூடிய பிற்போக்கு கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாடல் அரசாக தான் இருக்குது. நீங்க எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாடலும் பின்னோக்கி செல்லக்கூடியதா? அந்தந்த மாநிலங்களுக்கான அரசுகளாக தானே ஒவ்வொரு அரசு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா மாநிலங்களும் அரசு மக்களுடைய நலனுக்காக தான் ஆட்சிக்கு வராங்க. ஆனால் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது தான் அவங்களை இயக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி குஜராத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அங்கே அவங்க என்ன மாதிரியான கொள்கை திட்டங்களை, என்ன மாதிரியான மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர்றாங்க என்பதை பொறுத்து தான் அது நம்ம சொல்ல முடியும். அப்போது அங்கே அவங்க மதத்தை முன்னிறுத்தக்கூடிய செயல் திட்டங்களை அங்கே வடிவமைக்கிறாங்க. அந்த வடிவமைப்பதன் மூலமாக தான் அந்த மக்கள் பின்னோக்கி போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு குஜராத் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, குஜராத் மாடல், திராவிட மாடல் அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் கூட, பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை கம்பேர் பண்ணால் கூட, ஜிடிபி என்கிற அடிப்படையில் கம்பேர் பண்ணால் கூட, ஜிடிபியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. மகாராஷ்டிரத்துக்கு அடுத்து. ஜிடிபிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இனத்தினுடைய அரசு அப்படின்னு சொல்றீங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. என்ன புரிதல் இந்த ரெண்டுக்கும் இடையில? அவர் எதுக்காக சொல்லியிருக்கிறாரு? எந்த தீர்மானம்? சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எதிராக வேங்கை வயல் இஷ்யூல இருந்து ஒவ்வொரு இஷ்யூக்கும் நீங்க தனியா ஒரு தீர்மானம் கொண்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு கட்சி, அரசியல் கட்சி என்கிற அடிப்படையில் நம்ம அந்த தீர்மானங்களை முன்மொழிஞ்சிருக்காரு. அவர் கொண்டு போய் சட்டமன்றத்தில் கொடுத்துருக்காரு, நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இல்ல, திராவிட மாடல் அரசு இதை தாண்டாகவே செய்திருக்கணும்ல, அவங்க எல்லாம் செஞ்சிருக்கணும். அதாவது நீங்க தீர்மானம் கொண்டு வந்து செய்யணுங்கிற இடத்துல தான் திராவிட மாடல் அரசு இருக்கு. ஒரு அரசு ஆட்சியில இருக்கிற போது, ஆட்சி செய்கிற போது குறைபாடுகள் இருக்கிற போது அந்த குறைபாடுகளை அந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அதற்காக குறைபாடுகளோடு தான் அரசு இருக்கு அப்படின்னு குறைபாடுகள் எந்த ஆட்சி அமைந்தாலும் இங்கே மட்டும் திமுக மட்டும் இல்ல, சொல்லுங்க, குறைபாடுகளோடு தான் அரசு செயல்படுது நீங்க சொல்றீங்க. அப்படி இல்ல, ஒரு செயல்பாடு என்கிற போது குறைபாடுகளும் இருக்கும். அது நீங்க அது எதிர்பார்த்து தான் நீங்க பார்க்கணும். எல்லா செயல்களும் 100% பர்ஃபெக்ஷனோட எந்த ஒரு ஆட்சியும் எங்கேயும் அமைய முடியாது. ஆனால்
குறைபாடுகள் வருகிற போது அதை களையிறாங்களா, அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களா என்பதை பொறுத்து தான் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியா. அப்ப நீங்க இவ்வளவு நாட்களுக்கு பிறகு வேங்கை வயல் சம்பந்தமா நீங்க தீர்மானம் கொண்டு வரணும்னீங்கன்னா அப்ப இவ்வளவு நாளும் செய்யல அப்படிங்கறத நீங்க வலியுறுத்துறீங்களா? வேங்கை வயல் அது இன்னும் கூட அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கல, அதுக்கான அது யார் அந்த குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கல என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அதற்காக தான் அது கொண்டு வராரு. சார் நீங்க பக்கத்துல இருந்து கேட்கிற இடத்துல இருக்கிறீங்க சார், ஆனா நீங்க தீர்மானம் தான் கொண்டு வரணுங்கிற தேவை இருக்கா இங்க? ஏன் சட்டமன்ற உறுப்பினராக அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் செய்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்ன செய்யணுமோ அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரணும், சட்டமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் என்பதற்காக அது முன்மொழிஞ்சிருக்காரு. அவ்வளவுதான் சார். உங்களால் தானே சார் ஆட்சியே நகருது. நீங்க ஒன் ஆஃப் தி பார்ட். அதாவது இந்த இனத்தினுடைய அரசு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா அதனுடைய பார்ட் விசிக. அதாவது நீங்க ரெண்டுத்துக்கும் கூட்டணிக்கும் கூட்டணி அரசுக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது. கூட்டணி என்பது வேறு, கூட்டணி அரசு என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அனைவரும் இணைந்து பங்கேற்று தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது அதற்காக உருவாக்கப்படுகிறதா கூட்டணி. அது நாங்கள் கொள்கையோடு இருக்கிறோம், அது கொள்கை கூட்டணின்னு சொல்கிறோம். ஆனால் கூட்டணி அரசு என்பது அந்த அரசில் நாங்கள் பங்கேற்கிறோம். இப்போ பவன் கல்யாண் பங்கேற்றிருக்காரு, அது கூட்டணி அரசு. நிதிஷ்குமாரோட பிஜேபி நீங்க பங்கேற்க விரும்புறீங்க. கூட்டணி அரசு என்பது வேற. அப்ப பங்கேற்க விரும்புறீங்களா அப்படிங்கறத சொல்லிருங்க சார். நீங்க கூட்டணி அரசு என்பது வேற, கூட்டணி தேர்தலுக்காக சந்திக்கிறது என்பது வேற. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம கூட்டணியா இருந்தாலும் கூட மக்களுடைய பிரச்சனையா இருந்தாலும் அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக போராடக்கூடிய அல்லது அதை கொண்டு போய் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு, முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக செய்ய வேண்டிய செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தீர்மானங்கள் மூலமாக இது நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போனோம்ல, எப்போ ஒரு செயல் எப்போது அது தீர்வு கிடைக்கும்? அரசாங்கத்துக்கு உரிய முறையில் அந்த தீர்மானம் வலியுறுத்திட்டு இருக்கீங்க. இதற்கு தொடர்ந்து எத்தனை நாட்களா வலியுறுத்தி? வேங்கை வயலை பற்றி நீங்க சொல்லுகிற போது வேங்கை வயலை பற்றி ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் இது வரைக்கும் பேசல? நீங்க எவ்வளவு? நாங்க பேசுறோம், நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், வலியுறுத்திட்டு இருக்கோம், போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் போராட்டம் நடத்திருக்கிறோம், முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு போயிருக்கிறோம். இப்ப எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. மற்ற கட்சிகள் எதுவும் பேசலன்னு சொல்றீங்களா நீங்க? எந்த கட்சி எங்க பேசியிருக்காங்க சார்? அதிமுகல இருந்து பாஜகல இருந்து எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கறாங்க. எத்தனை போராட்டங்களை வேங்கை வயலுக்காக தமிழக வெற்றி கழகத்துல நேற்று வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூட அதை குறித்து பேசியிருக்கிறார் சார். பேசியிருக்காரு. என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க? அதிமுக எத்தனை போராட்டம் பண்ணாங்க வேங்கை வயலுக்கு சொல்ல முடியுமா? பாஜக எத்தனை போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? மற்ற கட்சிகள் இதுக்காக எத்தனை போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த கட்சியும் போராடல. அதை அவங்க என்ன எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தீங்க? அது நடந்த உடனே 5வது நாளே நாங்கள் போராட்டம் புதுக்கோட்டையில் நடத்தணும். மாவட்டந்தோறும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களும் போராட்டம் நடத்தியிருக்கோம். அதற்கு பிறகு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த திராவிட மாடல் அரசினுடைய சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் எப்படி இருக்கு சார்? சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சொல்லுது நல்லா தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். ஆட்சி நிர்வாகம் போது நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நானே ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற போதும் இந்த குறைபாடுகள் என்பது இருக்கதான் செய்யும். திருமாவளவன் அவர்களே விமான நிலையத்துக்கு போகும்போது யார் அந்த சார்னு கேள்வி கேட்கிறாரு. கேட்டார் இல்லைன்னு அந்த யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு சரியா தான் சொல்லியிருக்காரு. அப்போ அது ஒரு சின்ன குறைபாடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. குறைபாடுகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகிற போது அதை எப்படி எதிர்கொள்ளுது அரசாங்கம் என்பதை பொறுத்து அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா, சரியான அரசாங்கமா, பொறுப்புள்ள அரசாங்கமா என்பதை பற்றி அதை தீர்மானிக்க முடியும்.